ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரிகமபால இது வரைக்கும் லிட்டில் சீசனாக இருக்கட்டும், சீனியர் சீசனாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே யாருமே பாடாத ஒரு பாட்டை கொண்டு வந்து அக்ஷித் நிருபம் முதல் ரெக்கார்டை சரிகமபால பதிவு பண்ணி அசத்தலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து பாடியிருக்காரு. கோவையில் இருந்து சரிகமபாவில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற அக்ஷித் நிருபம் ஒரு சிவன் பக்தர். சின்ன வயசுல இருந்து பாட்டை கற்றுக்கிட்டு வராராமா. செலெக்ஷன் ரவுண்டில் சிவனோட பாட்டை பாடி அசத்தலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து செலக்ட் ஆகியிருந்தாரு. அதை தொடர்ந்து கடந்த வாரம் நடந்த இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டில் திருவாசகம் சாங்ஸை பாடியிருக்காரு. இந்த மாதிரியான ஒரு பாட்டை நான் கேட்டதே கிடையாது. பாட்டை கேட்கும்போது உண்மையாகவே வேறு ஒரு உலகத்துக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மெய் மறந்து பக்தி பரவசத்துக்குள்ள டிராவல் பண்ண மாதிரி தான் இந்த குட்டி அக்ஷித் நிருபம் பாடுறதை கேட்கும்போது இருந்துச்சு. ஜட்ஜஸ் அரங்கத்தில் இருந்த எல்லாருமே ஷாக் ஆகி இந்த சின்ன பையனால இந்த மாதிரியான ஒரு டஃப்பான திருவாசகம் லிரிக்ஸ் எல்லாம் எப்படி குறையே இல்லாமல் சொல்ல முடியுது அப்படின்னு பாட முடியுது அப்படின்னு பிரமிச்சு போய் நின்னாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜட்ஜஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கே போய் இந்த பாட்டை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்ட, இது ரொம்ப கஷ்டம், ஒரு சின்ன வார்த்தை கூட விடாம அப்படியே பாடியிருக்க, அதுவும் சின்ன வயசுல இது பாடுறது மிகப்பெரிய ஒரு கஷ்டம், கிரேட், சூப்பர் குட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சரண் சார் அவருடைய பேக் பஞ்சர் டீம்ல சேர்த்துக்கிட்டாரு. கோவையில் இருக்க எல்லாரும் அக்ஷித் நிருபத்துக்கு சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருந்துச்சா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.